கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நாங்க இன்னைக்கு உலகத்துல உள்ள இந்த மாமிச மனுஷர்கள் மேல, இந்த மாம்சமான மனுஷங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சு ஒரு சில நேரங்கள்ல அவங்களால நாங்க இன்னைக்கு வஞ்சிக்கப்படுறோம், ஏமாற்றப்படுறோம். அதாவது எங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு ஆபத்து, இக்கட்டு நேரத்துல நாங்க ஒரு மனுஷரை நம்பி இருக்கிறோம். அந்த டைம்ல அவங்கக்கிட்ட நாங்க ஒரு உதவி கேட்டு போகிற பொழுதோ, இல்ல ஒரு ஆபத்துல இருக்கிறோம் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கிற பொழுது, அவங்க அந்த ஆபத்துல எங்களுக்கு காப்பாத்தாம உதவி செய்யாம எங்களை ஏமாற்றி இருக்கிறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சில நேரத்துல அவங்க உதவி செய்யறதுக்கு அவங்களால முடியாம இருக்கலாம். ஏன்னு சொன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலை, இடங்கள், சூழ்நிலைகள் காரணமாக அவங்களால அந்த உதவி செய்ய முடியாம இருக்கலாம். ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சங்கீதக்காரன் தாவீது ராஜா எழுதியிருக்கிறாரு. சங்கீத புஸ்தகத்திலே நாங்க பார்க்கிற பொழுது, சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்றாரு, ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இன்னைக்கு எந்த ஒரு மனுஷனுமே நமக்கு உதவி செய்ய மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த ஆபத்துல, எந்த இக்கட்டுல நீ இருக்கிறையோ, உனக்கு என்ன பிரச்சனையோ, அந்த நேரத்துல நீ என்ன கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிறேன். அந்த தீங்கு நாள்ல நீ என்ன பாட அனுபவிக்கிறையோ, என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறையோ, அந்த நேரத்துல நீ என்ன நோக்கி கூப்பிடுவாயாக இருந்தால், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். நீ மனுஷரை ஏன் கூப்பிடுகிறாய்? நீ என்னை கூப்பிடு. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை பார்க்கிலும் கர்த்தர் நான் பெரியவர், நான் சர்வ வல்லவர், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குனது நான் கர்த்தர். அப்ப என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கு என்ன தேவையோ நீ என்னிடம் கேள், எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை என்று சொல்லி நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த மாமிசமான மனுஷர்களை நம்பி நம்ம இன்னைக்கு ஏமாந்து வஞ்சிக்கப்படுறதை விட ஆண்டவர் மேல உங்களை பாரத்தை வைங்க. அதான் சொல்லப்படுது. சங்கீதக்காரன் தாவீது ராஜா அழகாக சொல்லுகிறாரே சங்கீத புஸ்தகத்திலே, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த மாம்சமாக பிறக்கப்பட்ட மாம்சமான இந்த மனுஷங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோம், அவங்களை எவ்வளவு நம்புறோம். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது விட்டு விலகுறாங்களே. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரே உண்மையுள்ளவர். அவர் அன்பு சதாகாலமும் நம்மளோட இருக்கும். ஆனா எந்த ஒரு மனுஷனுமே அப்படி நம்ம கூட வாரதில்லை. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிறேன். நீ எந்த மனுஷனுக்கிட்டையுமே போகாத. உன்னை உருவாக்குனது நான். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் முன்னமே உன்னை பேர் சொல்லி அழைத்தவன் நான். நீ என்னுடையவன். நீ உன்னோட பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் அதை பார்த்துக்கொள்றேன். உனக்கு என்ன கஷ்டமோ என்கிட்ட சொல்லு, நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை விடுதலை ஆக்குறேன், உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம இன்னைக்கு எத்தனை மனுஷங்களை பார்க்கிறோம், எத்தனை மனுஷங்க நம்ம இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. இல்ல நம்ம கிட்ட ஒரு தேவைன்னு சொல்லி நம்ம வரும்போது, அவங்க நம்ம கிட்ட வரும்போது நம்ம கொடுக்குறோம். அந்த தேவையை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னா நம்மளை விட்டு விளையிடுவாங்க. அதே போல நாங்க இன்றைக்கு அவங்க கிட்ட ஒரு தேவைக்கு போகும்போது அவங்க இல்லைன்னு சொல்றாங்க, முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாளுமே முடியாது இல்லைன்னு சொன்னதில்லை. அவர் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள். அவர் நம்மளை அரவணைக்கிறவராக இருக்கிறார். மனுஷங்க நம்மளை புறம்பே தள்ளினாலும் நம்மளை சேர்த்து கொள்கிறவர் நம்ம ஆண்டவர் ஒருவரே. அப்ப நீங்க இன்னைக்கு உங்களோட வாயால நீங்க கூப்பிடுங்க. நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்களா, ஒரு இக்கட்டுல இருக்கிறீங்களா, நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவரை நீங்க கூப்பிடுங்க. உங்களோட வாயால நீங்க கூப்பிடுங்க. இன்னைக்கு மனுஷரை தேடி போறீங்க தானே. ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது உங்க பிரச்சனை, உங்களோட கஷ்டத்தை ஒரு மனுஷங்க கிட்ட சொல்றீங்க தானே. அப்ப அதே பிரச்சனை, அதே கஷ்டத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்ப மனுஷங்க கிட்ட சொல்ற நீங்க ஏன் ஆண்டவர்கிட்ட சொல்ல மறுக்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க?
உங்களோட பிரச்சனையை நீங்க உங்களோட வாயை திறந்து சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. அப்பா, எங்களுக்கு இப்படி பிரச்சனை, நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம், கண்ணீர்ல இருக்கிறோம், நீங்க உதவி செய்யுங்கப்பா. மனுஷங்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டான், ஆனா நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவர் கேட்பார். உங்களோட சத்தத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் பிரியப்படுறாரு. உங்களோட சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும், அவருடைய செவிகள் உங்களோட சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி அவர் பிரியப்படுறாரு. அப்ப நீங்க என்னை கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. நீங்க எந்த காரணத்துல எந்த பிரச்சனையில இருக்கிறீங்களோ அந்த டைம்ல நீங்க ஆண்டவரை கூப்பிடுங்க. அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு ஆண்டவர் விடுதலையாக்குவார். உங்களோட சத்தத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.